அக்னி நட்சத்திரம் நாளை துவங்குகிறது. வெயிலுக்கு பெயர் போன வேலூரில் அக்னி நட்சத்திரத்தின் தாக்கம் குறித்து எமது செய்தியாளர் காண்டீபன் தரும் தகவல்களை தற்போது காணலாம். காண்டீபன், வேலூரில் அக்னி நட்சத்திரத்தின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. அதாவது அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 28 நாட்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிகழ்வாக தான் பார்க்க வேண்டும். அதாவது கோடை காலத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த வெயிலுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் வெயிலுக்கு பேர் போன அந்த வேலூர் மாவட்டத்தில் தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த கோடை காலத்தில் வெயிலானது அதாவது இந்த ஆண்டு அதிகபட்சமாக கடந்த மாதம் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலுடைய தாக்கம் பதிவாகி இருந்தது. இந்நிலையில் இந்த நாளைக்கு அக்னி நட்சத்திரம் துவங்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலை வேலூரில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நேற்று வெயிலுடைய அளவு பார்த்தீங்கன்னா 108.6 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகிருச்சு. அதுக்கு முந்த நாள் பார்த்தீங்கன்னா 106 அதாவது படிப்படியாக ஒவ்வொரு நாளும் வெயிலுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு நிச்சயமாக இந்த கோடையுடைய தாக்கம் அக்னி நட்சத்திரம் துவங்கக்கூடிய நாளையிலிருந்து அதிகரிக்கக்கூட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக கடந்த ஆண்டு 117 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகிருக்கு. அதே அளவோ இல்லை அதை விட அதிகமான அளவோ பதிவாகும் என்றுதான் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. காண்டீபன், அக்னி நட்சத்திர வெயிலிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள மருத்துவர்கள் என்னென்ன ஆலோசனை எல்லாம் வழங்கியிருக்காங்க? அதாவது இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியதுனால இந்த வேலூரில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே வெயிலால் பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு 52 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைப்பட்டு வராங்க. குறிப்பாக இந்த வெயிலுக்காக இது வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் முழுக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் பலியாகிருக்கிறாங்க. அதாவது இந்த கோடை வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான் கிரியேட் ஆகும். அதாவது ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. அதாவது வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள். இந்த நோய்கள் முதலே கண்டறியப்பட்ட உடனடியாக மருத்துவர்கள் அணுகி அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை பிரகாரம் அவங்களை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் அதிக அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய கனிகளும் பழங்களும் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் வேலூரில் இருக்கக்கூடிய மக்கள் தேவையற்ற நேரத்தில் வெயிலில் சுற்றுறதை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இருக்காங்க. விவசாயிகள் அவங்களுடைய விவசாயிகள் பாதிக்கும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த வேலூர் மாவட்டம் முழுவதுமே இந்த கோடை வெயில் அக்னி வெயில் பொறுத்த வரைக்கும் அதிக அளவு வெப்பத்தால் ஏற்படக்கூடிய தாக்கம் அதிலிருந்து பொதுமக்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க.